லாஸ்ட்ல அந்த வடகெல்லாம் எண்ணெய் நல்லெண்ணெயில தாளிச்சு போடுறாங்களா, அந்த எண்ணெய் அப்படியே மேல நின்றுது. அந்த மொச்சக்காய் எல்லாம் வெயிட்டா இருக்குதா உள்ள போயிடுது. ஐயா, இன்னைக்கு மாத சிவராத்திரி அன்னதானம். உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய நம. சாமி கொண்டக்கிழமை நல்லா அடி எடுத்து கொடுங்க. ஏன் இன்னைக்கு மாத சிவராத்திரி அன்னதானம். உணவு கொடுக்குற எல்லாரும் நல்லா நீரோடி வாழ்வு என வச்சு அண்ணாமலை உண்ணாமலை தயாரிங்க. சாமி என்னது காரக்குழம்பு காரம் ரொம்ப இருக்கும் சாமி. திரும்ப வரப்போ காரக்குழம்பு மிச்சம் தான் கொடுத்துருப்போம் சாமி. கண்டிப்பா கொடுக்குறேன் சாமி. நைட்டு சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கிறீங்களா? மோர் குழம்பு சாமி. இன்னைக்கு மாத சிவராத்திரி அன்னதானம். உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்க்கணும். நம சிவாய். மோர் வாங்கிக்கோ. பட்டுங்களா சாமி? நல்லா இருக்கா? திருப்தியா சாப்பிடுங்க. போயிட்டு முடிச்சுட்டு வரோம். மீந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடுக்குற காரத்தை சேர்த்துக்கோங்க. பிளேட் எடுத்துட்டு வரல மாதிரி முத்து. இன்னைக்கு வேற ஏதாவது பாத்திரம் வச்சிருக்கியா? ஏதாவது இருக்கா பாரு. இருக்கா? சரி, ஒரு நிமிஷம். உட்காந்து சாப்பிட்டு போங்க. பொறுமையா வாங்க. இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க.
இந்த பக்கம் போகாதீங்க, வண்டி வரும். உட்காந்து சாப்பிடுங்க. அம்மாவுக்கு வேணுமா? தோத்தர போதுமா? ஆமா. வாங்க சார். வாங்க. வெயிட்டிங். அப்பெல்லாம் கையில் வைப்போம். உட்காருங்க உட்காருங்க, நானே எடுத்துட்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு மாத சிவராத்திரி. உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும்னு பாருங்க. போதுங்களா? போதும் சார். கொஞ்சம் வைக்கட்டுங்களா சார்? வச்ச காரக்குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் மோர் ஒரு பக்கம், மோர் ஒரு பக்கம் ஊற்றிடும். இல்லை பாத்திரம் இருந்தால் மோர் வாங்கிக்கோங்க. அண்ணாமலை உண்ணாமலை அருணாசல சிவா தர்மம் ஒண்ணு நல்லா இருக்கணும், செல்வ செயல்படும், நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கணும். ஓம் நம சிவாய். வீட்டுக்கு பார்த்துக்கணும். ஓம் நம சாமி, செல்வ செயல்படும், நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கும். ஒரு மணி நேரம் ஆகுது. சாமி, நீங்க தான் சொல்லலாம் என்ன ஸ்பெஷல். நம்ம கிட்ட ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, எப்பயும் போல போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இந்தாங்க சாமி, அப்பளம் கையில் வாங்கிக்கோங்க சாமி. வச்சுட்டு வந்து அப்பளம் வாங்கிக்கோங்க. ரைட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துட்டு வாங்க ஐயா. அப்பளமா ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்னதானம் கொடுக்க வரேன். அன்னைக்கு பிளேட்டு கொடுக்க வச்சுக்கோங்க. கொடுத்து அப்பப்போ கொடுத்துட்டே தான் சாமி இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மோர் கொஞ்சம் ஊத்துட்டுங்களா? காரக்குழம்பு அந்த அளவுக்கு இருக்காது காரம், தைரியமா சாப்பிடுங்க. சிலருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வயிறு பசியும்.
சரிங்க சார் ஓகேங்களா? எங்க போட்டீங்க? இந்தாங்க, அவர்கிட்ட கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. அவர் இடத்துல வச்சுருங்க. நாங்கள் அப்பளம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்பளம் நீங்கள் வாங்கிக்கோங்க. காற்றுல பறந்துட போகுது. இல்லைங்க, தட்டு எடுத்துட்டு சிவா பிடிச்சிக்கோங்க. டம் அப்பளம் பறந்துட போகுது. அப்பளம் வேண்டாமா? வச்சுட்டோங்க. காதுல பறந்துடும். ஓகே. வணக்கம் ஐயா. கொஞ்சம் வைக்கணும். மூணு ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றுவா. என்ன யாழை கொஞ்சம் நாள் காணோம். நாகப்பட்டினம் போகணும். இப்போ என்ன நாகப்பட்டினம்? ரங்கையாசாமி மடம். கொஞ்சம் ரங்கையாசாமி மடம் இருக்குங்க. போர் வாங்கி வச்சிட்டோம். நானும் 9 வருஷம் பழமையான ஜீவசமாதி. போய் சாப்பாடுலாம் கிடைக்குதாங்க? நாங்கள் போட்டுருவோம். 3 வேலை சாதுக்களுக்கா? அது மடமே சாது மடம். சாது மடமா? எந்த ஊர்ல? ஓ, நாகப்பட்டினம். நாகூர் ஆண்டவரெல்லாம் இருக்கிறார்கள் பக்கம். நாகூர் ஆண்டவர் இந்த ஜீவசமாதியான 2 பேருமே கிளாஸ்மேட். ஒரு காலத்து மனிதர்கள். அவர் ரசன்ல கேட்கிறாரு சாமி. ரசம் ஐயா கிட்ட வாங்க. ஏன் அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ரை பண்ணிட்டுருங்க?
அப்புறம் இது மோர் ரெண்டு அப்புறம் நாங்கள் தண்ணி இது வாங்கிக்கோ வீட்டு நான் வேட்டேன் உங்களுக்கு ஏதாச்சும் அப்பளம் தாங்க யூஸ் பண்ண இருந்தால் புதுசாக தான் இருக்கும் சாதகா ஒரு ஏதோ இது மாதிரி வச்சுருப்பீங்க பக்கெட் மாதிரி மாறி மாறி அப்பளம் வேண்டாம் அப்பளம் வேண்டாமா வாங்கய்யா மோர் யாருக்கு வேணும் உங்களுக்கா நன்றிங்க போதுமா காயோட பொறுத்து ரொம்ப நாளைக்கு போதும் ஹலோ சொல்லுங்க கொஞ்சம் காய் நான் ஒரு மணிக்கு வந்து வாங்கிட்டு நான் வெள்ளம் சரி என்ன வந்தா அதான் கொடுக்க முடியும் ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்களை காய் போட்டோம்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வெறும் குழம்பு மட்டும்தான் போகுது மோர் குழம்பு ரெண்டு மிக்ஸி போதும் சூப்பராக இருக்கு வணக்கண்ணா போதுங்களா மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்களா காரக்குழம்பு மட்டும்
சிவாய சிவாய மூடா சாமி என்ன ஊத்த இந்த டெய்லி வீட்ல இருந்து வந்து போறாங்கல்ல நான் சாமியாருங்க அவங்க என்ன பண்றாங்க பிளேட்டு கொடுத்தா கொண்டு வீட்டில் வாங்கி வச்சு ஒவ்வொரு டைமும் பிளேட்டு கொடுக்கும்போது தான் வாங்கிடுறாங்க வீட்டில் போய் வச்சுட்டு மறுநாள் வந்து பேப்பர் பிளேட் தான் கேட்குறாங்க பாத்திரம்லாம் எடுத்துட்டு வர போறாரு எடுத்துட்டு வர வெயிட் பண்ணுறேன் ஒருத்தர் வருவார் அவர் எங்க ஆமா இந்தாம்மா. ஆமா குட்டி பாப்பா சாப்பிடுவாங்க எனக்கு சாமி குளிக்கிறாரு அவர் குளிக்கிறாரு தட்டு வச்சு தட்டு வச்சுக்கிறாங்க அவங்க தருவாங்க வரும்போது தண்டு போறோமா அவருக்கு வாட்டம் நாங்க வெயிட் பண்றோம் வாட்டம் ஏன்னா உங்களுக்கு இப்ப கொடுக்க ஆரம்பிச்சா இப்ப கடைக்காரங்க எல்லாம் பாக்குறவங்க வருவாங்க இதுல போட்டுட்டுங்க கரெக்டாக கொடுங்க சரி கொஞ்சம் அவன் வேஸ்ட் பண்ணது முக்கால் மணி நேரம் பேசி அன்னைக்கா சந்தோஷம் கட்டில போற பெப்பன்னு போயிடுச்சு வேற அவர் லொகேஷன் இடையினாரு பக்கத்துல இருந்து சாம்பார் வச்சு சாம்பார் காரக்குழம்பு மொச்ச காரக்குழம்பு கொஞ்சமும் எது நடந்தாலும் அவன் செயல் சாமி அதனால எதுக்கும் ஒரி பண்ணிக்க கூடாது நான் முடிவே பண்ணல அந்த முடிவுக்கு வந்துட்டப்ப நடக்குதா ஓகே இது நடக்கணும்னு இருக்கு அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம சக்திக்கு உட்பட்டது ஆமா நம்மளையும் தாண்டி சில விஷயம் நடக்குது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது அவ்வளவுதான் உண்மையெல்லாம் வந்து வெளியில போட்ட அதை கட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் சரி சார் இது வந்து ஆன்மீக மொழின்னு சொல்லி சரி போய் முடிச்சுட்டு வரேன் கொடுத்துட்டு வரேன் யார் வாங்க வாங்க ஐயா நம்ம வந்து சத்தம்லாம் தான் பேசணும் நீ வந்து ட்ரை பண்ண இந்த லாங்குவேஜ் நிலைமை வேற மாதிரி கொஞ்சம் சாப்பிடுங்க கழுவும் பழம் போட்டு வச்சு ரொம்ப சந்தோஷம் வாங்கத்த ஃபுல்லாக சாதம் போட்டுட்டுங்களா ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு அம்சமா குழம்பு கொண்டாந்து இருக்கு காரக்குழம்பு போன வாரமா கொடுத்தது 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்
நீங்க இல்ல அன்னைக்கு சொன்னாங்க நீங்க இல்ல. குழம்பு வேணுமா இல்லை சுவைக்கு வர மாட்டேன் அதெல்லாம் தெரியாது. குழம்பு வேணுமா சும்மா சாப்பிடுங்க. காயோட கூட காய் காய் குழம்பு போதும். சாமி எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காய் போட்டா பின்னாடி இருக்கிறவங்க வெறும் கார குழம்பு தான் போகும். வர்றது சாப்பிடுங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ல காய் போடுன்னா காய் ஒரு லெவலுக்கு மேல போட்டா சப்புன்னு ஆயிடுது சாமி. ஒரு இவ்வளவுதான் காயின்னு இருக்கு. நானும் சில சமயம் கொஞ்சம் கூடுதலா காயெல்லாம் இது பண்ணி பார்த்தேன். அது என்ன பண்ணுது, அந்த டேஸ்ட் போயிடுது. எங்க குழம்புக்கு போன சோறு இல்லைன்னு இப்போதான் வந்துட்டுமே. கொஞ்சம் நான் நிறையவே வாங்கிக்கணும். போதுமா? சிவாயம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அற்புதமா. நீங்க சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷம். குருநாதர் சொன்ன ரொம்ப கட்டியா தயிர் கொடுக்க முடியல சாமி. முதல்ல சாப்பாடு அன்னைக்கு தயிர் கொடுத்தல நிறைய பேர் சாப்பிடும் போதே விக்குது. கொஞ்சம் டைலூட் பண்ண சொல்றாங்க. அதனாலதான் கொஞ்சம் கரைஞ்சிடுறது. கொஞ்சம் தண்ணி ஊத்தி. புளிப்புலாம் கரெக்டா இருக்குல்ல? குடிச்சிட்டு வரேன், கொடுத்துட்டு வரேன். சாமியாருங்களுக்கு ஐயா என்ன சார் காலையில இருந்து சாப்பாடு இல்லைன்னு சொன்னியாமே, எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா நீ சொன்னதா? இன்னைக்கு எதுவும் கிடையாது. அங்க ஜக்குசாமி சொன்னாரு, வேற சரவணத்தை தான் புலம்பிந்துட்டு போனா அப்படின்னு சொன்னாரு. ஆமா கோவா வாங்க. கோவா இன் திருவண்ணாமலை என்னாவும் என்ன சாப்பிட்டீங்க காலைல? காலைல எதுவும் சாப்பிடல, இதுதான் சாப்பாடு. டிஃபன் வரல? மிளகாய் 2 அடி போடுங்க. அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் தானே? சூப்பர். அப்புறம் வலிக்கும் போது வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன நினைக்க அதெல்லாம் வேண்டாம். நல்ல காரத்தை சாப்பிட்டு அல்சர் சீக்கிரமா சாகுறது. வலி வரும்போது என்ன நினைக்க கூடாது. ஏன்னா அப்புறம் அந்த பாவம் எனக்கு வந்துடும். யாருக்கும் வராது. சந்தோஷமா சாப்பிடும் போது மட்டும் நினை. சாமிக்கு வாங்கி போயிட்டு வந்துக்கிறேன். டவுனுக்கு போய்க்கிறேன். ரைஸ் எடுத்தாரா வரும்போது குத்துட்டு போறோமா? நீங்க ஒரு ஆள் வந்தா அப்புறம் எல்லாம் வராங்க. அத வராங்க பாருங்க. நீங்க சாமி கூட சரி வரும்போது கொடுங்க. தயவு செய்து நீங்க போகும்போது வராதீங்க, கோச்சிக்காதீங்க. இப்ப நீங்க வர்றத பார்த்துட்டு வராங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு அது புரியுதுமா, எனக்கு தெரியுது. போகும்போது வாங்கிக்கோங்க, கோச்சிக்காதீங்க. நீங்க ஒருத்தவங்க வரீங்கன்னா அப்புறம் எல்லாம் வர்றாங்க, மன கஷ்டம் ஆகுது. நான் போகும்போது தயவு செய்து நீங்க வாங்க, வராதீங்க, கோச்சிக்காதீங்க. ஒருத்தவங்க கொடுத்துட்டு அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காம போனா மன கஷ்டமாயிடுது. என்ன பண்றது, நல்லது செய்ய போய் சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு.
தட்டு தட்டா வருது வண்டி. இந்த பாரு இந்த அம்மா வராங்களா, அப்புறம் இவங்களுக்கு இல்லைன்ட்டு போனா அப்புறம் இவங்க கோச்சுப்பாங்க. நமசிவாய். போடுமா காரக்குழம்பு வேகமாக வரேன் அவங்கள்ட்ட. காரக்குழம்புன்னு உங்களுக்கு எப்படி காரக்குழம்பு தான் எனக்கு பிடிக்கும். அப்படியா? சந்தோஷம், சாப்பிடுங்க. சந்தோஷமா நினைச்சு சாப்பிடுங்க. பிளேட் எடுத்துட்டு வா சாமி. பசி பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாரு, எல்லாரையும் அனுசரிச்சு தான் போவோம். போதுங்களா? சாப்பிடுங்க. சிவாய நம. நம சிவாய. சாமி ஃபுல் பண்ணுவா? சரி சரி. ஃபர்ஸ்ட் வந்துருங்களா? குழம்பு சூடாக இருக்கு சாமி. நீங்கள் தனியாக நில்லுங்க, உங்க கூட நிற்காதீங்க. நில்லுங்க, நீங்கள் நில்லுங்க, அந்த ஓரமாக நில்லுங்க. உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தரேன். உட்காருங்க, நிம்மதியாக உட்காருங்க. எல்லாரும் கொடுத்துட்டு கடைசியாக கொடுத்துட்டு போகிறோம். இருங்க இருங்க, அப்போ வாங்கிக்கோங்க. தாத்தா நல்லா கழுவிட்டு வாங்க, கழுவாம இருக்கு பாருங்க, கொஞ்சம் கழுவிட்டு வாங்க. வேற எதனா பிளேட் எடுத்துருவாங்க. தாத்தா கொடுங்க கொடுங்க. உங்களால தான் உட்கார முடியல, கொடுங்க வாங்கிக்கோங்க. முடியாதவங்களுக்கு முன்னுரிமை. போதுமா? இந்த பக்கம் வந்துட்டு தெளிவா. குழம்பு மட்டுமா சாமி? வெண்டைக்காயா? வெண்டைக்காய்ங்களா? ஆமா ஐயா, வெண்டைக்காய் சாப்பிடுங்க. கொஞ்சம் கத்திரிக்காய் இல்லை இன்னைக்கு கொஞ்சம். உங்களை மாதிரி ஒரு சிலருக்காகவே இன்னைக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு. அப்பப்போ கத்திரிக்காய் கொடுத்து நீங்க மோர் தான் சாப்பிட்டு இருக்கீங்க. மோரா வாங்கிக்கோங்க. இந்தாங்க ஐயா, வாங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோ. போதுமா? சாப்பிடுங்க. வாங்க ஐயா. அப்படியா? போதுமா? மட்டும் சாப்பிடலாம். இல்லை குழம்பு போதுமான்னு கேட்டோம். போதும் 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 அவ்வளோ. ஏன்னா சிவாயனம்னு சொல்றீங்கல்ல, அப்ப நிறைவா கொடுத்தோம்னு அர்த்தம். நீங்களும் சொல்லுங்க. அவர் தானே சாமி கொடுக்குறாரு.
இப்ப யாரோ ஒருத்தவங்க பணம் கொடுக்கறதால தான் நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். ஆமா அது கொடுக்க வைக்கிறது அவரு, செய்ய வைக்கிறது அவரு. அப்ப அவர் பேரை சொல்றதுல என்ன இருக்கு? சொன்னாதான் நமக்கு நல்லது. சிவனடியார்ன்றதால தான் உங்களை தேடி உணவு வருது. இல்ல மற்றவங்களுக்கு உணவு தேடி போகுமா? காத்துல பறந்துருக்கு, அதனால தான் உள்ள உடச்சு போட்டு. இல்ல வத்த குழம்புக்கு நல்லா இருக்கும். எல்லாம் அரிசியும் கூட போட்டுறாங்க. தாத்தா இருக்காரா? அவரு இல்ல, இல்லையா? சரி, வேற வண்டியில கூட்டிட்டு போலாமா? சரி சரி சரி, கொஞ்சம் இல்லை நிறையவே வாங்கிக்கோங்க. மூணாவது வெயில் காலம் தானே, நிறைய பெருங்கலாம். இந்தாங்க இந்தாங்க வாங்க, உங்களுக்கு சளி பிடிச்சா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் டெய்லி மசாலா.